ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் குருஜி கல்யாண்ராம் ஐயர், குரோப்பேட்டை, சென்னையில் இருக்கிறேன். வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 சிஸ்டம் இருக்கிறது. திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னு திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க. ரைட். இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது. நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணமாக திருநள்ளார், அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கலை. இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்து வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். திருநள்ளாறில் கூட 2ஐயும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டாங்க, இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6 சனிப்பெயர்ச்சி தான் கரெக்ட்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அது இருக்கட்டும். எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம். இதில் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லா இருக்குது. இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் 28 எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட், அப்படி தான் எடுத்துக்கோங்க. ரைட். பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது. ரைட். இப்போது சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட். இதில் 7.5 சனி எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 ராசியில் இருக்கும்போது அந்த 7.5 சனி இருக்கும். இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார், மேஷ ராசிக்கு சேர்றார். மேஷ ராசிக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். ரைட். இப்போது கும்பராசிக்கு, மீனராசிக்கு, மேஷராசிக்கு 3 இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் 7.5 சனி பலனை கொடுப்பார். அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம். ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க, சனி இந்த 3, 6, 11 இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார். அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும். 7.5 சனிங்கிறது 12, 1, 2 3ஆம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர். 7.5 சனி முடிஞ்சு அந்த ஒரு 2.5 வருஷம் 3ஆம் இடம் தான் லக்ஷ்மீகரம். லக்ஷ்மீகரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல, அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். அந்த 2.5 வருஷம் சனீஸ்வரன். அது அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு வரும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 11ஆம் இடங்க லாபஸ்தானம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே. சார், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கிரக சூழ்நிலைகளை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் 7-8 சனியில் கஷ்டத்தை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பாருனாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது. அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமம்னா அர்த்தம் பாதி, அஷ்டமத்தில் பாதி 4. 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார், அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார், 7ஆம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனைகள் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அனுசரித்து பண்ணிக்கணும். சார், எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போக தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு மருந்து, அலோபதியோ சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம். அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது. அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் அந்த பரிகார பலன்களால். இன்னொன்று,
எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது. ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகங்கள் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. ஏன்னா அதுக்கெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள். அதனால தான் சரியான பரிகாரத்தை கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். சார், இப்போது ஒரு ராசிக்கு ஒன்று தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம். கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. மீன ராசிக்காரர்களுடைய சனீஸ்வர பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்கள் எல்லாருமே மெக்னானிமஸ் பீப்புள் தான், பெருந்தன்மை உள்ள பீப்புள் தான். அது சாஃப்ட் நேச்சர். மீனராசிக்காரர்கள் ஒரு பெரிய விஷயம். அது நல்லா கௌரவமாக இருப்பாங்க. குடும்பமான வரைக்கும் அந்த மீனராசி மீன லக்னக்காரன்லாம் அந்த வாத்தியார் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் இருக்கும். ஏதாவது ஒரு லைனில் டீச்சிங், இல்லாட்டி உபதேசமானு பண்ணுவாங்க, இல்லாட்டி குருமார்வான்னு இருப்பாங்க, இல்லாட்டி புரோகிதராவான்னு இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லி கொடுக்குற ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. எப்பயுமே உலகத்தில் சார் நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா உத்தியோகத்து கூட வாத்தியார் உத்தியோகம் ரொம்ப நல்ல உத்தியோகம். ஏன்னா அவங்களும் ஒழுக்கமாக இருப்பாங்க, மற்றவங்களையும் ஒழுக்கமாக இருக்க சொல்லுவாங்க. சார், ஒழுக்கம்தான் சார் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஒரு வாத்தியார் இருக்கவங்களாம் ஒழுக்கமாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஜெனரலாக. யாரோ 1-2 ஸ்டே கேசஸ் இருக்கலாம். ஆனால் பொதுவாக வாத்தியார்னா வாத்தியார்ப்பா நல்ல மனுஷன்பா அப்படி தான் இருக்கும். அவங்களும் பசங்களை நல்லா தான் வளர்ப்பாங்க. இது லைஃப் லாங் பேரை காப்பாற்றுறதோட எல்லாத்தையுமே காப்பாற்றும். வாத்தியார் வீட்டில் பொண்ணு எடுக்கலாம், பொண்ணு கொடுக்கலாம். ஏன்னா அவங்க நியாயமாக இருப்பாங்க, தர்மமாக இருப்பாங்க. இது உலக இயற்கை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த மீன ராசிக்காரன் மீன ரகக்காரங்கள்லாம் இந்த வாத்தியார் சம்பந்தப்பட்ட தகுதி உண்டு. அப்படின்னாலே ஒரு நல்ல ஆத்மா தானே, கரெக்ட் தானே? அப்போ அந்த மீனராசிக்காரனாலும் ஆனாலும் சார் எல்லாருக்கும் 7.5 சனிங்கிறது அஷ்டம சனிங்கிறது மாறி மாறி வரத்தானே செய்யும். இப்போ நம்மளுக்கு 7.5 சனி 2.5 வருஷமாக இருக்குது, இன்னும் 5 வருஷம் பாக்கி இருக்குது. இப்போ ராசிக்கு வந்திருக்கா, கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு நம்முடைய ராசிக்கு வந்திருக்கார். ராசிக்கு சனீஸ்வர பகவான் வரும்போது நம்ம சொந்த ஜாதகத்தில் ரொம்ப வலுவான பலன் இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடும். அவங்க ராசிக்கு வரும்போது கொஞ்சம் மந்த புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லேட்டு. தினம் காலம்பர 6 மணிக்கு ஏந்திரவங்க கூட 7 மணி தான் ஏந்திருப்பாங்க. லேட் ஸ்டார்ட்டு தான் எல்லாத்துலேயுமே. அந்த 7.5 சனிங்கும்போது அதில் அந்த ராசிக்கு சனி பகவான் வரும்போது அசமந்தம்னுவாங்க இல்லையா, மந்த நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, லேட் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு குணாதிசயங்களாம் வந்து தான் சேரும். சனீஸ்வர பிரீத்தி பண்ணிக்கின்னு தான் ஆகணும். இவங்க இன்னும் 5 வருஷம் கடக்கணும். அதனால் பரிகாரம் பண்ணிக்கிட்டால்தான் சரியாக வரும். ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ஒரு தடவை ஒரு நவகிரகம் வீட்டில் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவான ஒரு பிராயச்சித்தம்னா பரிகாரம்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சனீஸ்வர பகவான், அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தில் இருக்க சனீஸ்வர பகவானை 9 சுற்று சனிக்கிழமையில காலம்பரம் மத்தியானமும் சாயந்தரமும் சுற்றி வர்றது நல்லது. சாயந்தரம் பண்ணுறது நல்லது. இதான் சாயந்தரம் பிரதர்ஷனம் வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சாயந்தரம்ங்கிறது நித்திய பிரதோஷ காலத்தில் சனீஸ்வர பகவானை பிரதர்ஷனம் வர்றது ரொம்ப விசேஷம். ரைட். பிஸ்னஸ் பீப்புள் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பண வரவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பண வரவுக்கு ஒரு தடவை 4 தடவை எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் தான் வந்து சேரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். எக்ஸ்டென்ஷன்லாம் இப்போதைக்கு தேவை இல்லை, ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம். இருக்கிறத நார்மலாக ஓட்டி இருந்தாலே ஓகே.
ஸ்டேட்டஸ் கோன்னுவாங்க இல்லையா, எது எப்படி இருந்ததோ அப்படியே ஓட்டுங்கோங்கிற மாதிரி அப்படியே தான் ஓட்டணும். பெருசாக ஒன்றும் டெவலப் பண்ணாக்கா சிக்கல் தான் வரும். பணப்பிரச்சனைகள் இருக்கும், சமாளிச்சிக்க வேண்டியது தான். குடும்பத்தில் செலவுகள் உண்டு, சுப செலவுகளாக பண்ணிக்கோங்க. வீட்டில் கல்யாணம் பண்ணுறது, சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறது, வீடு ரிப்பேர் பண்ணுறது, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 வருஷம் 15 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிறது இந்த டைம் நல்லது, பண்ணிக்கணும். இல்லைன்னா அசுப செலவுகள் ஆகிடும். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சுப செலவுகள் நல்லா பண்ணிக்கலைன்னா அசுப செலவுகள் ஆகிடும். பசங்களாம் நல்லா படிக்க வைக்கலாம். நல்லா கவனிங்க. பசங்களை ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கிற நேரம் இந்த நேரம். அந்த ஏஜ் குரூப்பில் இருந்தால் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிற டைம். ஏன்னா அது செலவு, வெளிநாட்டு செலவு, நம்மளுக்கு அதிகமான செலவு. அந்த செலவால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற நேரம். அதனால் பசங்களை வெளிநாட்டு அனுப்பிச்சி படிக்க வைக்கிற நேரம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் உண்டு, ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்தியாவுக்கு போய் வந்துடலாமான்னு தோன்ற டைம் தான் இப்போது. சிலர்லாம் வந்துடுவாங்க, சிலர்லாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சிலர்லாம் வந்துடுற மாதிரி தான் ஆகும். வேலையில் இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரொமோஷன்லாம் பெருசாக ஒன்று எதிர்பார்க்க முடியாது. இன்னும் எதிர்காலம்தான் கொஞ்சம் தள்ளி தான் வரும். பெருசாக ஒரு இன்க்ரிமெண்ட், மானிட்டரி பெனிஃபிட், அதாவது நார்மலாக எது கிடைக்குமோ அதுதான், அது கிடைச்சாலே போகும். அந்த மாதிரி சூழ்நிலையில் சாட்டிஸ்ஃபை ஆகி தள்ளிடும். புதிய உத்தியோகம் கிடைக்குமா? ஜாதகத்தில் ஸ்ட்ராங்கான பலன் இருந்தால் தான் வாய்ப்புகள், இல்லைன்னா எல்லாமே தள்ளி போகும். ப்ரொமோஷன்லாம் தள்ளி போகும். என்ன காரணம் தள்ளி போச்சுன்னு சொல்லலாம் முடியாது, தள்ளும். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நார்மல் இன்க்ரிமெண்ட் கிடைச்சாலே பெரிய விஷயம், இல்லைன்னா அதுவும் தள்ளி போகும். நார்மலாக கிடைக்க வேண்டிய விஷயம்தான், ஆனால் சில காரணங்களாக தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு நினச்ச மாதிரி உத்தியோக மாற்றம் ஏற்படுமாங்கிறதெல்லாம் சந்தேகம். அப்படி மாற்றம் ஏற்பட்டாலும் போகிற இடம் அவ்வளோ விசேஷமாக இருக்கா. அதனால் இருக்கிற இடமே சுகம்னு இருந்துருவணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இருக்கிற இடமே சுகம்னு இருந்துருவணும். மாறுறதெல்லாம் அவ்வளோ விசேஷம் இல்லை. நோய் நொடிகள் தவிர்க்க முடியாதது. அதாவது நரம்பு சம்பந்தமான விஷயம், வாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், மூட்டு வலி, இது மாதிரிலாம் இருக்குது இல்லையா, மூட்டு வலி, கீழ்வாயு, வாத நோய்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர்க்க முடியாது தான். எஸ்பெஷலி கால் விஷயங்களை இப்போ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். எதிரி தொல்லைகள் இருக்கும், ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும். இப்போதைக்கு 45 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்க மீனராசிக்கு எல்லாருக்கும் கால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கும். கால் பிரச்சனை வரலாம், அடிபடலாம், மூட்டு வலி, நடக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைகள், நரம்பு பிரச்சனைகள், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸாக ஜாக்கிரதையாக முன்னாடியே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அரசியலில் இருக்கவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை. அது அவ்வளோ விசேஷமாக இல்லை. சாதகமான செலவு பண்ணுவீங்க, ஜாக்கிரதையாக செலவு பண்ணிக்கோங்க. கால்குலேட்டடாக ரிஸ்க் எடுக்கலாம், ஆனால் பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கிற விஷயம் இல்லை. அனாவசிய செலவுகள் அதிகமாகிடும். கிடைச்ச எதிர்பார்ப்பு நிறைவேறும்னு சொல்ல முடியாது. ஆனால் பின்னாடி இன்னொரு 5 வருஷம் கழித்து ஒரு நல்ல டைம் வருது, அப்போ லக்ஷ்மிகரம் வரும், அப்போ ஜெயிக்கலாம். ரைட். அடுத்தது வாத்தியார் வேலையில், வாத்தியார் டீச்சிங் சம்மந்தப்பட்ட இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பேர் கெடாமல் பார்த்துக்கணும். இப்போது பேர் கெடுற டைம். அதனால் பேர் கெடுற டைம், மன உளைச்சல் வர்ற நேரம், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடி இயந்திரங்களில் வேலை செய்கிறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, வண்டி வாகனம் ஓட்டுறவங்கலாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இப்போது மெட்ராஸில் இருக்கிறோம், இந்த மாதிரி சமயத்தில் வண்டி ஓட்டாதீங்க ஆன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி மெட்ராஸில் இருக்க ஒரு 2 வீலர் இல்லாமல் இருக்கவே முடியாது சார். எல்லாத்தையும் ஆட்டோ பிடிச்சி போகிறவங்க, ஓலா பிடிச்சி போகிறவங்களாம் நடக்காது. ஒரு காலத்தில் சைக்கிள் இந்த மாதிரி தான், இப்போ 2 வீலர் ஆகிப்போச்சு.
டூ வீலர் இல்லாமல் லைஃப் நடத்த முடியுமாங்கிறது இப்போ ஒரு கொஷின் தான். அது ஜோசியர் கூட நீங்கள் வைப்பாங்க, நேரம் சரியில்லைங்க, டூ வீலர்லாம் ஓட்டாதீங்கன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லாத விஷயம். இப்போது என்ன ஜாக்கிரதையாக ஓட்டுங்க அப்படி தான் சொல்ல முடியுமே கண்டி. டூ வீலர் ஓட்டாதுன்னா அது இன்றைக்கி மெட்ராஸில் வாழ்க்கையை நடத்த முடியாது. அது எல்லோரும் தெரிஞ்சு. ஆனால் என்ன பண்ணணும், உஷாராக இருந்துக்கணும். ஏழை சனி ஏதாவது சிக்கல் வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படும். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸு ரொம்ப முக்கியம்னாலும் யார் பண்ணுறா? எல்லாம் வண்டி பிரேக் டவுன் ஆனப்பறம் தான் ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் வண்டி செலவுகள்லாம் இருக்குது. ஏழை சனி இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக நான் சொல்ல சனீஸ்வர பிரீத்தியும் பண்ணிக்கோங்க. கூடவே குலதெய்வம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா குலதெய்வம் நம்மளை காப்பாற்றுறதுக்காக எப்பயுமே காத்துக்கிட்டு இருக்க தெய்வம். எங்கே போனாலும் கூட வந்து காப்பாற்றுற தெய்வம் குலதெய்வம். நம்ம குலவர்த்தி, கோத்திரவர்த்தி, வம்சவர்த்தி, புத்திரவர்த்தி, குடும்பவர்த்திக்கு காரணமானது குலதெய்வம். அதனால் அந்த குலதெய்வத்தையும் பிடிச்சிட்டிங்கனாக்கா மிச்சம் இருக்கிற 5 வருஷத்தை சௌரியமாக ஓட்டிடலாம். குலதெய்வ அனுகிரகம் ப்ளஸ் சனீஸ்வர பகவான் அனுகிரகம் ஓட்டிடலாம். அதனால் இந்த பரிகாரத்தை ஒன்று நல்லா பண்ணிக்கோங்க. அடுத்த 5 வருஷம் கழித்து லக்ஷ்மீகரம் வருது, அப்போ பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்.